வணக்கம். விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த இந்திய ரோலர் பிரச்சனை சம்பந்தமாக இன்றைக்கு அது முழு நாட்டையும் ஒரு உதகரமாக ஆக்கி இருக்கின்ற பிரச்சனையாகும். அப்ப இந்த பிரச்சனை இன்டர்நெட்ல பல ஆண்டுகளாக புரையோடி போயிருக்கின்ற பிரச்சனையாகும். இதன் மூலமாக கூடுதலாக பாதிக்கப்படுகின்றவர்கள் இலங்கை மீனவர்களாகும், இதை விசேடமாக வடபகுதி மீனவர்களாகும், தமிழ் மீனவர்களாகும். அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மீனவர்களால் உண்மையிலேயே எங்களுடைய வளத்தை கொள்ளையடிக்கின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறார்கள். அப்ப அந்த கொள்ளையடிக்கின்ற செயற்பாடுகளின் காரணமாக எங்களுடைய வாழ்வாதாரம் மாத்திரமல்ல, எங்களுடைய வலைகள் வள்ளங்கள் அனைத்தையுமே நாசமாக்கப்படுகின்ற ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அதனால் இது தொடர்பாக நாங்கள் நீண்ட நாட்களாக இது சம்பந்தமாக பேசி வருகின்றோம். அப்ப இது தொடர்பாக மேலும் ஒரு பாய்ச்சலாக முன்னோக்கி செல்வதற்காக எதிர்வரும் காலங்களிலே இன்னைக்கு இந்தியாவுடனான பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்தியா அழைப்பு விட்டு இருக்கின்றது. அதற்கு ஏற்ப செப்டம்பர் மாதம் இறுதி பகுதியிலும் அல்லது அக்டோபர் மாதம் முதல் பகுதியில் இதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம். அந்த தயாராக இருக்கின்ற நாங்கள் முதல் கட்டமாக விசேடமாக எங்களுடைய அதிகாரிகளுடன், அதாவது இந்திய கடற்தொழில் அதிகாரிகளுக்கும் எங்களுடைய மீன்பிடி அமைச்சில் கீழ் இருக்கின்ற அதை போன்று நேவி, அதை போன்று கோஸ்டல் கார்டு உள்ளிட்ட இந்த இவர்களுடனான பேச்சுவார்த்தை ஆரம்பத்தில் இடம்பெற இருக்கின்றது. அப்ப அந்த பேச்சுவார்த்தையினூடாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மேலேயே எங்களுடைய நிலைமைகளை எடுத்துச் சொல்வதற்கு, இன்றைக்கு தற்காலிகமாக இருக்கின்ற நிலைமைகளை எடுத்துச் சொல்வதற்கு, தற்காலிகமாக எங்களுடைய கடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தொடர்பாக பேசுவதற்கு, தற்போதைய நிலைமையின் கீழ் இந்திய இழுமை படகுகள் மூலமாக எங்களுடைய கடல் அழிப்பது சம்பந்தமாக பேசுவதற்கு, அதே போன்று இந்திய இழுமைமடி படகுகள் மூலமாக எங்களுடைய எவ்வளவு மீன்கள் ஒரு நாளைக்கு அள்ளிச் செல்கின்றார்கள் என்பது சம்பந்தமாகவும் சொல்வதற்கு, அது மாத்திரமல்ல இவைகளை சொல்லிவிட்டு உண்மையிலேயே அவர்கள் எங்களுடைய கடலை கொள்ளையடித்து விட்டு செல்லுகின்ற வழியில் சொல்லிக் கொண்டு செல்கின்றார்கள். நாங்களும் தொப்புள் குடி உறவுதான் சொல்லிக் கொண்டு போறாங்க. நாங்கள் சொல்லுகின்றோம் தொப்புள் குடி உறவுதான் நாங்கள், ஆனால் எங்களுடைய மீனை, எங்களுடைய கடலை கொள்ளையடிக்க வேண்டாம் என்கின்ற கோரிக்கைத்தான் எங்களுடைய கோரிக்கை. அப்ப அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அவர்கள் கேட்கின்றார்கள், இவைகளை சுமூகமாக பேச்சுவார்த்தையின் ஊடாக தீர்வு காண வேண்டும் என்று கூறுகின்றார்கள். நாங்களும் தயார், நிச்சயமாக சுமூகமாக இந்த பிரச்சனை தீர்க்க முடியுமாக இருந்தால், இவைகளை முற்றாக தடுக்க முடியுமாக இருந்தால், அது உண்மையிலேயே எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சிக்கான ஒரு ஆரம்ப கட்டம் என்றே நாங்கள் நினைக்கின்றோம். அந்த வகையில் எதிர்வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் முதல் பகுதியில் பேச்சுவார்த்தை இடம்பெறும். முதலாவது பேச்சுவார்த்தை அதிகாரிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை, இரண்டாவது மீனவ சங்கங்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை, மூன்றாவது தேவைப்படுகின்ற பொழுது அமைச்சு மட்டத்திலான பேச்சுவார்த்தையும் முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம்.